Greetings aspirants, welcome to Kadigai Academy. நான் முருகன். ஸோ எக்ஸாக்டாக இன்னொரு 2 months தான் இருக்குது. ஸோ மார்ச் ஏப்ரல். ஸோ இந்த 2 monthஸில் வந்து நம்ம நீட் 2025க்கு ப்ரிப்பேர் ஆகிறது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நேரத்தில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னா லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் இந்த எக்ஸாமை எழுத போகும்போது நீங்கள் தான் இந்த இடத்துல கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். ஸோ உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவல் அப்படின்றது கண்டிப்பாக பெரிய லெவலில் இருக்கணும். நீங்கள் உங்களை 100% இந்த இடத்துல வந்து நம்பிக்கையை வச்சுருக்கணும் உங்கள் மேலே. அப்படி நம்பிக்கை வைக்கும்போது கண்டிப்பாக இந்த எக்ஸாம் உங்களுடைய தான், நீங்கள் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணிடலாம். சரி, இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் உங்களுடைய மென்டல் ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக நம்ம எவ்ரிடே நம்மளுடைய மென்டல் ஹெல்த்தை ரிஜுவினேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம எப்போ அப்ரிஷியேட் பண்ணிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு பிளான் இருக்குது. இந்த பிளானை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம். அந்த எக்ஸிக்யூஷனில் 100% ரிசல்ட் வரும்போது we really happy about ourselves. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எவ்ரிடே ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த டார்கெட்டுக்காக ஒர்க் பண்ணணும். அந்த டார்கெட்னுடைய அச்சீவ்மெண்ட் அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவலில் வேறு லெவலில் பூஸ்ட் பண்ணிடும். சரி, இதெல்லாம் ஓகே சார், நாங்கள் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் டேக் எ பிளான், எ ஸ்டடி பிளான். இப்போ என்ன கேட்டிங்கன்னா, இப்போது என்டையர் பயாலஜியை வந்து எத்தனை நாளைக்குள்ளே ஒரு நார்மலான ஒரு ரிப்பீட்டரோ ரீரிப்பீட்டரோ இந்த நேரத்தில் ப்ரிப்பேர் பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, பர் டே யூ கேன் செலக்ட் 2 lessons. ஸோ 2 லெசனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த 2 லெசனையும் பற்றி கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து அனலைசஸ் எப்படி இருக்கணும்னா, PYQs பார்க்கணும். அப்புறம் பர்டிகுலர் லெசனில் நீங்கள் எங்கே வீக்காக இருக்கீங்க அப்படின்னு பார்க்கணும். அது ரிலவெண்ட்டாக கொஷின்ஸை நிறைய சால்வ் பண்ணணும். கொஷின்ஸை விட வேறு யாருமே உங்களை கரெக்டாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது நீங்கள் அந்த லெசனில் எந்த அளவுக்கு வீக்காக இருக்கீங்க இல்லை ஸ்ட்ரென்த்தனாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு 2 லெசன்ஸை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. கம்ப்ளீட்டாக அந்த லெசன்ஸை படிங்க. அதில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் நேம், ஆர்கானிசம்ஸ் நேம்ஸ், அப்புறம் கீவேர்ட்ஸ், அதெல்லாம் வந்து கீப் ஆன் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நிறைய கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுங்கள். எவ்ரிடே அந்த 2 லெசன்லேருந்து மினிமம் ஒரு 30 to 50 கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுங்கள். அப்படி சால்வ் பண்ணும்போது நான் இந்த 2 லெசனையும் எப்படி படிச்சிருக்கேன் அப்படின்றத நீங்களே ரியலைஸ் பண்ணிக்கலாம். அப்படி டெஸ்ட் எழுதி முடித்த உடனே அந்த பர்டிகுலர் லெசன்லேருந்து எந்தெந்த டாப்பிக்லேருந்து கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்களோ அந்த கொஸ்டினுடைய டாப்பிக்கை எழுதி வைங்க. செகண்ட் ரிவிஷனில் அந்த லெசனில் நீங்கள் அந்த டாப்பிக்கை தான் கண்டிப்பாக முடிக்கணும். ஸோ இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு 2 லெசன்ஸை செலக்ட் பண்ணி நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா பயாலஜி